கோவையில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், இதுவரைக்கும் எவ்வளவு காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. வருகின்ற 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. 17ஆம் தேதி அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 இடங்களிலும் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் முன்பதிவு இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை 5 மணியிலிருந்து நாளை மாலை 5 மணி வரைக்கும் 24 மணி நேரம் இந்த முன்பதிவு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட இணையதளத்தின் வாயிலாக இந்த முன்பதிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு இ-சேவை மையங்கள் மற்றும் அந்த இணையதள கம்ப்யூட்டர் சென்டர் வாயிலாக இந்த முன்பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த முன்பதிவை பொறுத்தளவிற்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கு அதனுடைய வயது, பல்வரிசை, நிறம், கொம்பின் நீளம், காளையின் உயரம், காளையின் அடையாளங்கள், கொம்புகளின் இடையே உள்ள இடைவெளி, கால்நடை மருந்தகத்தின் பெயர், தடுப்பூசி விவரங்கள், காளையின் மருத்துவ சான்றிதழ், காளையின் படம், உரிமையாளர் உதவியாளருடைய புகைப்படம் என பல்வேறு ஆவணங்களை உள்ளடக்கிய முன்பதிவு செய்ய வேண்டும். இவை இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மருத்துவ ஆதார் அட்டை உள்ளிட்ட புகைப்படம் உள்ளிட்டவைகளை வைத்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இப்படி பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய அந்த 24 மணி நேரத்துக்குள் அது பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த பதிவேற்றம் நாளை மாலை 5 மணிக்கு நிறைவு பெறுகிறது. அதன் பின்னரே இதற்கு தனியாக அமைக்கப்பட்ட குழுவினர் அந்த பட்டியலை பதிவிறக்கம் செய்து அந்த ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலும் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கார்கள் என தரவரிசை பிடித்து அதை பட்டியலிடுவார்கள். அதன் பின்பாக தகுதியான ஆவணங்களுடன், அதாவது சரியான முறையான ஆவணங்கள் மற்றும் அந்த விதிமுறைக்கு உட்பட்ட காளை மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு அவர்கள் டோக்கன் விநியோகம் செய்வார்கள். இந்த டோக்கன் என்பது ஆன்லைன் வாயிலாகவே அவர்களுக்கு அப்ரூவல் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு அவருடைய கைபேசிக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜிலேயே அதை பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் QR கோடு ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த டோக்கன் ஆனது விநியோகம் செய்யப்படுகிறது. இதில் எந்த ஒரு முறைகேடும் செய்ய முடியாது. உதாரணமாக அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது என்றால் ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அந்த பேரிகார்டுகள் அமைத்து அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள். காளைகளிலே ஏற்றி வரக்கூடிய வாகனத்தை ஏற்றி வரவர்கள் அந்த டோக்கனை காண்பிப்பார்கள். அவர்கள் மொபைலிலே அந்த QR கோடு கூடிய டோக்கனை பரிசோதிப்பார்கள். அது உண்மையான டோக்கன் என்ற பட்சத்தில் அவர்கள் உள்ளே அனுமதி ஆனது அந்த ஊருக்கு அனுமதி என்பதை தருவார்கள். அதே போன்றுதான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை முன்பதிவு இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய தினத்திலே அதாவது ஒரு 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறதா 5 மணிக்கு மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான பரிசோதனைகள் நடைபெறும். இவை அனைத்தும் தகுதியாக இருந்தாலும் கூட அந்த நேரத்திற்கு அந்த காளை தகுதியாக இருக்கிறதா, உடலில் காயங்கள் எதுவும் இருக்கிறதா, அறுவை சிகிச்சை எதுவும் செய்திருக்கிறார்களா, நல்ல சோர்வு இல்லாமல், நீரிழப்பு இல்லாமல் திடகாத்திரமாக போட்டிகளில் பங்கேற்பதற்கு தகுதியானவையா என்பதை அந்த கால்நடை மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்வார்கள். மேலும் கொம்பு கூர்மையாக இருக்கிறதா, இதனால் பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் ஆய்வு செய்வார்கள். அப்படி கொம்பு கூர்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அறம் என்று சொல்வார்கள், அதை வைத்து அந்த கொம்பை லேசாக மழுங்க செய்வார்கள். மேலும் ரப்பர் குப்பிகளானது பொருத்தப்படுகிறது. அந்த கொம்பு குத்தி யாருக்கும் ரத்த காயம் ஏற்படாத வேண்டும் ரப்பர் குப்பிகளானது அதை பொருத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்படி தகுதி அந்த டோக்கனிலே அவர்கள் போட்டிகள் பங்கேற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட பின்புதான் வாடிவாசலுக்கு பின்புறமாக அமைக்கப்பட்டு இருக்கிற அந்த நீண்ட வரிசையிலே அவர்கள் காத்திருந்து தங்களுடைய காளைகளை அவர்கள் அவிழ்த்து விட முடியும். அதே நேரத்தில் மாடுபிடி வீரர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் வர அவர்களுடைய டோக்கனை வைத்து அவர்கள் சரியாக இருக்கிறதா என்பதை வைத்துதான் அந்த மருத்துவமனைக்கு உள்ளே வைப்பாக. மருத்துவ குழுவினர் அவர்களுக்கு வேற எங்கும் காயங்கள் இருக்கிறதா, தையல் எதுவும் போடப்பட்டு இருக்கிறதா, மேலும் ஊக்க மருந்தோ மதுவோ அருந்தி இருக்கிறார்களா என்பதை பரிசோதனை செய்வார்கள். அதன் பின்பு அவர்களுக்கு காயங்கள் எதுவும் இல்லை, அது அவருடைய
அந்த ரத்த அழுத்தம் உள்ளிட்டவை சீராக இருக்கிறது என்ற பட்சத்தில் அவர்கள் போட்டியில் பங்கேற்பதற்கு மருத்துவர்கள் அனுமதி செய்வார்கள். அவர்கள் மட்டுமே தனியாக அமர வைக்கப்பட்டு வருவாய்த்துறையினர் அவருடைய பெயர்களை குறிப்பெடுத்து அவருடைய அடையாளங்கள், ஆதார் அட்டைகள் இவைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான பிரத்யேக டிஷர்ட் ஆனது கொடுப்பார்கள். அந்த டிஷர்ட் பெற்றவர்கள் மட்டுமே களத்தில் விளையாடுவார்கள். ஒரு சுற்றுக்கு ஒரு 100 வீரர்கள் என ஒரு 10 சுற்றுக்கு மேலாக நடைபெறும் 1100 மாடுபிடி வீரர்கள் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஜல்லிக்கட்டு காளைகளும் 1100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏறத்தாழ இந்த ஒரு நாள் பதிவிலேயே ஏறத்தாழ ஒரு 7000க்கும் மேற்பட்ட காளைகளும் 5000க்கும் மேற்பட்ட வீரர்களும் முன்பதிவு செய்வார்கள். இதிலே தகுதியான காளைகள் மற்றும் தகுதியான மாடுபிடி வீரர்களை தேர்வு செய்துதான் அவர்களுக்கு இந்த QR கோடு பொருந்திய அந்த டோக்கன்கள் வழங்கப்படும். அதற்காகத்தான் இந்த முன்பதிவு இன்று மாலை 5 மணியிலிருந்து நாளை மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். ஜல்லிக்கட்டு காலையை முன்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைன் டோக்கனுக்காக இன்னும் அந்த ஆன்லைனை இப்போ ஓப்பன் பண்ணணும். ஆனால் எல்லாருமே ஆன்லைன் பதிகிறோம். ஆனால் ஆன்லைன் பதிஞ்சு டோக்கன் வர மாட்டேங்குது. 2026க்கான ஆன்லைன் பதிவில் எந்த வட்டம் இல்லாத இந்த வட்டமும் மிகப்பெரிய ஆர்வம் எடுத்து இன்றைக்கி உலகத்தமிழர்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு, உலக புகழ் ஜல்லிக்கட்டை இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த ஆன்லைனு இன்றைக்கி 5 மணிக்கு ஆன்லைன் திறக்கிறேன் என்னன்னே பூரா எவனும் வேலை வெட்டிக்கலாம் போல். இன்றைக்கி ஆன்லைனில் உட்காந்து மாடுபிடி வீரரும் காளை உரிமையாளர்களும் பூரா பேர் ஆன்லைனில் பதிஞ்சுக்கிருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ தூரம் போராடி பதிகிறோம். அது போல் தெரிஞ்சுக்க ஆன்லைன் பதிவுன்றது போராடி பதிஞ்சு அந்த ஒரு நாள் ஒரு வருடத்தை அந்த 3 நாள் ஜல்லிக்கட்டை அந்த ஒரு வருஷத்தை காத்து உட்காந்துருக்கோம். பல வருடமாக போராடி பெற்றது தான் இந்த ஸ்கோர் போர்டு. 2018 ஆரம்பித்தது. தொடர்ச்சியாக வருடந்தோறும் அகண்ட திரையில் வெளிப்படுத்தணும் சொல்லி போராடி இந்த கலெக்டரேட்டுக்கு மேலே செத்து மடிஞ்சு விழுந்திருக்கோம். மருத்துவம் காப்பீடு திட்டம் எங்களை போட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் மருத்துவ கேரவனை கொண்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறோம். கொண்டு வரல. அலங்காநல்லூர்லேருந்து மதுரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஒரு வீரனுடைய நலனை பாதுகாருங்கன்னு சொல்லி ஒரு மனிதனுடைய காயத்தை உயிரிழப்புக்கு ஆக்குறதுக்கு முன்னால் இதை பாதுகாருங்கன்னு சொல்கிறோம். ஒரு மாடுபிடி வீரனுக்கு மருத்துவத்தை முறையாக பார்த்துட்டிங்கன்னா, மருத்துவ காப்பீடு திட்டம் அரசாங்கமே வழங்கிட்டிங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு கிடையாது.